சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் புதிய பொறுப்பாளர்கள் பதவியேற்பு மற்றும் தமிழ்நாடு பார் கவுன்சில் உறுப்பினருக்கான தேர்தலில் சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுகம் என 2 நிகழ்வுகளாக ஒருங்கிணைக்க பெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற சங்கத்தின் முதன்மை செயலாளர் வழக்குரைஞர் பார்வேந்தன் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்குரைஞர் வேலு குணவேந்தன் அவர்களே, பொருளாளர் வழக்குரைஞர் பார்த்திபன் அவர்களே, புதிதாக இன்று முதல் மாநில செயலாளர்களாக பொறுப்பேற்றிருக்கிற வட சென்னை, மைய சென்னை, தென் சென்னை ஆகிய 3 மாவட்டங்கள் என 3 நாடாளுமன்ற தொகுதிகளை மண்டலம் என பிரித்து தமிழ்நாடு முழுவதும் 13 மண்டலங்களாக நாம் பிரித்திருக்கிறோம். அந்த ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஆண் பெண் என்று இருபாலருக்கும் மாநில செயலாளர்களை நியமித்திருக்கிறோம். அவ்வாறு நியமிக்கப்பட்டிருக்கிற மாநில செயலாளர்கள் சென்னை மண்டலம் மாநில செயலாளர் வழக்குரைஞர் செஞ்சுடர், வழக்குரைஞர் சுமதி. பேர் கழிக்கும் போது நினைச்சிட்டீங்கன்னா நான் முகமும் பார்த்துக்குவேன். திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்திற்கான மாநில செயலாளர்கள் வழக்குரைஞர் சொக்கலிங்கம், வழக்குரைஞர் கனிதா. அரக்கோணம், ஆரணி, வேலூருக்கான மாநில செயலாளர்கள் இந்திரராஜன், பிரதீபா. திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி வழக்குரைஞர் சாரோன் சவுந்தர், சௌபாக்கியா. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி வழக்குரைஞர் ராமதாஸ், வழக்குரைஞர் சரிதா. பெரம்பலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை அன்பரசு, ஜெயஸ்ரீ, அன்பரசன், கணே அன்பரசன். சேலம், நாமக்கல், ஈரோடு மதிமைராஜன், கலைமணி. கோவை, திருப்பூர், நீலகிரி முனிரத்தினம், ரம்யா குமாரி. கரூர், திண்டுக்கல், பொள்ளாச்சி மணிகண்டன், கயல்விழி. தேனி, மதுரை, சிவகங்கை வழக்குரைஞர் சரவணன், வழக்குரைஞர் விவேகா. ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி பெஞ்சமின் பிராங்க்லின், முத்துமீனா. தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி கார்த்திக், லூர்து மேரி, எலிசா. புதுச்சேரி, கார்த்திகேயன், நித்யா ஆகிய மாநில செயலாளர்களே, சென்னை உயர்நீதிமன்ற வளாகம், மதுரை கிளை ஆகியவற்றுக்கான மாநில செயலாளர் சைதை காசி. மாநில துணை செயலாளர்கள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கான துணை செயலாளர்கள் வேல்முருகன், மகேஸ்வரி. மதுரை கிளை அருள் ஜோசப், ஆயிஷா பேகம். வடசென்னை மாநில துணை செயலாளர்கள் கோபிநாத், மணிமாறன். மைய சென்னை வெங்கடேசன், பிரேம்குமார்.
தென் சென்னை செந்தில் ஃபெரோஸ் கான், திருவள்ளூர் ராஜ்குமார் லெனின், எந்த பேர் ராஜ்குமார் ஜீவா, ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீராம் பெருமாள், காஞ்சிபுரம் குமரேசன் லோகநாதன், அரக்கோணம் நன்மாறன் ராஜா ஷாலினி, நன்மாறன் ராஜா ஷாலினி, ஆரணி சண்முகம் சுரேஷ், வேலூர் தோடன் சரவணன், திருவண்ணாமலை கண்ணதாசன் தங்கப்பாண்டியன், தருமபுரி வடிவழகன், இன்னொன்று போடணுமா, கிருஷ்ணகிரி கதிரவன் சரண்ராஜ், விழுப்புரம் ஏழுமலை சரவணன் லட்சுமி, கடலூர் விமல்ராஜ் அம்பேத்கர், விமல்ராஜ் காந்தி வரலையா, கள்ளக்குறிச்சி அலெக்சாண்டர் ரமேஷ், பெரம்பலூர் வெங்கடேசன் மணிமாறன், சிதம்பரம் சக்கரவர்த்தி செல்வநம்பி, மயிலாடுதுறை ராஜேஷ் புல்குடி மைந்தன், சேலம் கனகராஜ் மாதேஸ்வரன், நாமக்கல் கந்தசாமி ஐயாசாமி, கந்தசாமியா ஐயாசாமியா, ஈரோடு அமுதா எழிலரசன், கோவை ஷீலாராஜ், சந்திரலேகா, திருப்பூர் மோகன்ராஜ் பிரபு, நீலகிரி சாய் பிரகாஷ் தனசேகரன், கரூர் ராஜா சிவகுமார், திண்டுக்கல் காளிமுத்து வைக்கால் சாமி, பொள்ளாச்சி பிரபு அம்பேத்கர், ஒரே பேரா பிரபு அம்பேத்கர், திருச்சி மலர்மன்னன் ஷாஜகான், தஞ்சை ஆனந்த் ஸ்டாலின், நாகை பகவத்சிங் புரட்சி தூயன், பகத்சிங் பகவத்சிங் புரட்சி தூயன், தேனி கரிகாலன் சிதம்பரம், மதுரை சிவலிங்கம் மாதவன், சிவகங்கை ஐயனார் ஜெயபால், ராமநாதபுரம் கோபால் பாண்டி செல்வம், விருதுநகர் ஆனந்தராஜ் விடுதலை செல்வி, தூத்துக்குடி வசுபரன் முனீஷ் தமிழ்ச்சோலை, தென்காசி அருண்குமார் கோபி, திருநெல்வேலி ஜோசப் செபாஸ்டின், பிரியா மனோகரன்,
கன்னியாகுமரி திலீப் சிங், ஜானி, சென்னையில் மைய சென்னை தேவி ஆகிய மாநில துணை செயலாளர்களே மற்றும் மூத்த வழக்கறிஞர் நமது கட்சியின் முதல் வழக்கறிஞர் அணியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களே, வழக்கறிஞர் சாரநாத் அவர்களே, சுதாகர் அவர்களே மற்றும் திரளாக கூடியிருக்கிற வழக்குரைஞர்களே, கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி வன்னியரசு அவர்களே, வழக்குரைஞர் தே. தமிழினியன் அவர்களே, வழக்குரைஞர் ரஜினிகாந்த் அவர்களே, வழக்குரைஞர் திருமார்வன் அவர்களே, பாவலன் அவர்களே, கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல பசி நேரம், விரைந்து முடிக்க வேண்டும். ஏராளமான பணிச்சுமைகள், ஒருபுறம் கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் கடும் சுமையாக மாறி இருக்கிறது. 2 மாதங்களில் முடித்து விடலாம் என்று எண்ணி அது அனுமான் வால் போல் நீண்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் மாவட்ட நிர்வாகத்தையே முழுமையாக அறிவிக்க இயலாத நிலை உள்ளது. 2020 பெற்ற மனுக்கள் மேலும் காலம் தாழ்த்தக்கூடாது என்று எண்ணி நவம்பர் மாதம் தொடங்கினேன். அது மிக பெரும் பணிச்சுமையாக மாறி நிற்கிறது. அதற்கிடையிலே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. எல்லா கட்சிகளும் களத்திலே தீவிரமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் தொகுதிக்கான பேச்சுவார்த்தை கூட்டணியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்தலை எதிர்கொள்வதற்கு நிதி திரட்டியாக வேண்டும். தேர்தலுக்கான பயன்பாட்டு பொருள்களை எல்லாம் தயாரிக்க வேண்டும். கொடி, சின்னம் போன்றவற்றை. அது இந்த பணிச்சுமைகளை விட கடுமையானது. இதற்கிடையில் தமிழ்நாடு பார் கவுன்சில் தேர்தல். பார்வேந்தர் அவர்கள் ஒரு 3 இடங்களிலாவது இது போன்ற கூட்டத்தை ஒருங்கிணைக்க விரும்புகிறோம், நீங்கள் அந்த 3 நிகழ்வுகளிலும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்து அவரே இன்றைக்கு இந்த நிகழ்வை ஒரே நிகழ்வாக ஒருங்கிணைத்து தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் புதிய பொறுப்பாளர்கள் அனைவரையும் அழைத்து வழக்கறிஞர்களையும் நம்முடைய சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தை சார்ந்த அனைவரையும் அழைத்து பதவியேற்பு நடத்துவதோடு வேட்பாளர் பார் கவுன்சிலுக்கான வேட்பாளர் அறிமுகத்தையும் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைக்கு இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றிலிருந்து 4 நாட்கள் விருப்ப மனுக்களை பெறுவதற்காக நாம் அறிவித்த நிலையில் 10 மணிக்கு நான் கட்சியின் தலைமையகம் அம்பேத்கர் திடலுக்கு சென்றேன். வழக்கம் போல அங்கே கூடியிருந்த பெரும் திரள் என்னை சூழ்ந்து கொண்டது. அங்கிருந்து வெளியே வருவதற்கு 1.5 மணி நேரம் ஆகிவிட்டது. என் வண்டியை பிடித்து வண்டியில் ஏறுவதற்கே அவ்வளவு நெருக்கடிகள்.
ஆகவே நீங்கள் இங்கே 10:30 திறந்து விட்டீர்கள், நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது என்பதை அவ்வப்போது கேட்டு தெரிந்து கொண்டேன். ஆனாலும் காலம் தாழ்ந்து வர நேர்ந்து விட்டது. நீங்கள் நெடுநேரமாக காத்திருக்கிறீர்கள். புதிதாக பொறுப்புகளை ஏற்று பணிக்களத்தை நோக்கி செல்ல இருக்கிற முதன்மை செயலாளர் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையில் துணைநிலை அமைப்பான சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்திலும் ஒரு புதிய கட்டமைப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இது குறித்து சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்கு முன்பு நம்முடைய வழக்கறிஞர் அணி மாநில அளவில் அல்லது நீதிமன்ற வளாக அளவில் இருந்த முறை என்பது வேறு. இப்போது நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த கட்டமைப்பு என்பது அதிலிருந்து மாறுபட்ட ஒன்று. அதிகார பரவலாக்கத்திற்கான ஒரு நடைமுறை ஆகும். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், அதிகார பரவலாக்கம் என்பதை மையப்படுத்திய கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை நாம் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை செய்து வருகிறோம். சரியாக 3 ஆண்டுகளில் செய்ய முடியாது. அதற்கான தயாரிப்புகளை செய்ய ஒரு ஆண்டு கூடுதலாக ஒவ்வொரு முறையும் எடுத்துக் கொள்கிறது. இந்த முறை ரொம்ப காலம் தாழ்ந்து இதை மேற்கொள்ள வேண்டிய நிலை உருவானதற்கு இடையிலே வந்த கொரோனா ஒரு காரணம். இந்த கொரோனாவில் என் உடன்பிறந்த தமக்கையை பறிகொடுத்தது, அதனால் ஏற்பட்ட உளவியல் பாதிப்பு என்று வழக்கமான பணி சுமைகளுக்கு இடையிலே இந்த நெருக்கடிகளும் என்னை வதைத்த நிலையில், வாட்டிய நிலையில் இந்த மறுசீரமைப்பு பணிகளில் கவனம் செலுத்த இயலவில்லை. இடையிலே சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2021, அதற்கு இடையிலே உள்ளாட்சி தேர்தல், அதன் பிறகு நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் என்று காலம் கடந்து விட்டது. 2025 இந்த மறுசீரமைப்பை முடித்துவிட வேண்டும் என்று நான் முயன்றேன். எல்லா வேலைகளையும் நானே செய்ய வேண்டும் என்கிற ஒரு சூழலில், கடினமான சூழலில் 2025 அதை தொடங்கவே இயலவில்லை. தள்ளி போனது. இனியும் தள்ளி போகக்கூடாது என்று 25 நவம்பரிலே நான் தனியே ஒரு விடுதியை பிடித்து தங்கி அந்த வேலையை செய்ய தொடங்கி, எங்கு போனாலும் விடமாட்டோம் என்று என்னை விரட்டி தோழர்கள் வந்து சூழ்ந்து கொள்ள அந்த பணிகளில் மேலும் தேக்கம் ஏற்பட்டு ஒரு 60% மாவட்ட நிர்வாகத்தை அறிவித்து முடித்திருக்கிறோம். ஒன்றியம், நகரம், பேரூர் ஆகியவற்றுக்கான பொறுப்புகள், துணைநிலை அமைப்புகளுக்கான மாவட்ட பொறுப்புகள், இவற்றையெல்லாம் செய்து முடிக்க இன்னும் 6 மாதம் எடுத்துக்கொள்ளும் என்ற அளவுக்கு நிலைமை உள்ளது. பொறுப்பு கேட்டு விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை 22,200க்கு மேல். நம்முடைய கட்சியில் தமிழ்நாடு முழுவதும் பொறுப்புகளுக்காக விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கையே 23,000 கிட்டத்தட்ட. அதிலும் மாநில பொறுப்புகளுக்கு நாம் கோரிக்கை வைக்கவில்லை. வெறும் மாவட்ட அளவிலான பொறுப்புகளுக்கு மட்டும் விண்ணப்பம் செய்யுங்கள் என்று கேட்டோம். அந்த விண்ணப்பங்கள் அனைத்தையும் நாம் கணினிமயப்படுத்தி அதன் அடிப்படையிலே பொறுப்பாளர்களை தேர்வு செய்கிற பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். இது ஒரு புரிதலுக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையில் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கமும் ஒன்று. இன்றைக்கு சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தில் மாநில அளவிலான பொறுப்புகள் அனைத்தும் நியமனம் செய்யப்பட்டு விட்டன. இனிமேல் மாவட்ட அளவிலான பொறுப்புகள் நியமனம் செய்யப்பட வேண்டும்.
ஒரு வகையிலே சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் மட்டும்தான் இந்த அளவுக்கு நியமனங்களை செய்து முடித்திருக்கிறது. வழக்கறிஞர் அணி முதன்மை செயலாளராக மீண்டும் அதே தலைமை பொறுப்பை வகித்த பார்வேந்தன் அவர்களையே நாம் நியமித்திருக்கிறோம். பெரும்பாலும் கடந்த காலங்களில் பணியாற்றிய பொறுப்பாளர்களை மீண்டும் அதே பொறுப்பை ஏற்று செயல்பட நாம் அனுமதிக்காமல் மாற்றி வேறு பொறுப்புகளுக்கு நியமனம் செய்வதை கடைபிடித்து வருகிறோம். அவரும் கூட இந்த முறை வழக்கறிஞர் அணிக்கு வேறு யாரையாவது நீங்கள் தலைமை பொறுப்பிலே நியமனம் செய்து கொண்டு எனக்கு இன்னொரு துணைநிலை அமைப்புகளில் ஏதேனும் ஒன்றில் இந்த வாய்ப்பை தாருங்கள் அல்லது தலைமை பொறுப்புகளும் தலைமை நிர்வாக பொறுப்புகளும் ஏதேனும் ஒன்றை தாருங்கள் என்று கேட்டார். சரி பார்ப்போம் என்று நான் சொன்னேன். ஆனால் மீண்டும் அவரையே உங்களை வழிநடத்தக்கூடிய தலைமை பொறுப்பாளராக நியமனம் செய்திருக்கிறோம். அவர் மனமுவந்ததை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அவரை வைத்தே இந்த பொறுப்பாளர் பட்டியலை தயாரிக்க சொன்னேன். இதில் வேறு எந்த அணியிலும் இல்லாத சில நடைமுறைகளை நீங்கள் கவனிக்க முடியும். முக்கியமான வேறுபாடு எலக்டோரல் பவுண்டரிஸ், தேர்தல் ஆணையம் வரையறுத்திருக்கிற எல்லைகளின் அடிப்படையில் நிர்வாகத்தை நாம் முறைப்படுத்துகிறோம். ரெவென்யூ மாவட்ட அடிப்படையில் செயல்படுவது கடந்த கால நடைமுறை. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கின்றன. அந்த 38 மாவட்டங்களையும் வருவாய் மாவட்டங்கள் என்று நாம் அழைக்கிறோம். அரசாங்கம் வரையறுத்திருக்கிறது. அதை நாம் 2ஆகவோ 3ஆகவோ பிரித்து கட்சி மாவட்டங்கள் என்று கடந்த காலங்களில் பொறுப்பாளர்களை நியமனம் செய்திருக்கிறோம். இந்த முறை வருவாய் மாவட்டம் என்பதை முற்றாக மறந்துவிட்டு சட்டமன்ற தொகுதி வாரியாக, பாராளுமன்ற தொகுதி வாரியாக தேர்தல் ஆணையம் வரையறுத்த எல்லைகளை கொண்டு நம்முடைய கட்சி நிர்வாக எல்லைகளையும் தீர்மானித்திருக்கிறோம். இது வேறு எந்த கட்சியிலும் இன்னும் நடைமுறைக்கு வராமல் நாம் அறிமுகப்படுத்தியிருக்கிற, முதலாக அறிமுகப்படுத்தியிருக்கிற ஒரு நடைமுறை. அதே போல 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தொகுதி மாவட்டங்கள் என்கிற பெயரில் தொகுதி மாவட்ட செயலாளர்களை நியமித்திருப்பது இந்தியாவிலேயே முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். மேலோட்டமாக பார்த்தால் இது என்ன கேள்வி கூத்தாக இருக்கிறது என்று எண்ண தோன்றும். நுட்பமாக பார்த்தால் இது டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் என்கிற அதிகார பரவலாக்க நடவடிக்கை என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு ரெவென்யூ மாவட்டத்திற்கு ஒரு செயலாளர் போட்டால் 38 பேருக்கு தான் வாய்ப்பு. ஒவ்வொரு மாவட்டத்தையும் 2ஆக பிரித்து மாவட்ட செயலாளர்கள் நியமித்தால் 76 பேருக்கு வாய்ப்பு. 3ஆக பிரித்தால் மேலும் ஒரு 38 பேர், ஒரு 114 பேர் என்று கருதுகிறேன். அவ்வளவுதான் வாய்ப்பு தர முடியும். ஆனால் 234 பேருக்கு மாவட்ட செயலாளர் வாய்ப்பை பெற்று தந்திருக்கிறோம். அந்த ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் கீழே குறைந்தது மாவட்ட நிர்வாகத்தில் மட்டும் 20-21 பேருக்கு வாய்ப்பு தருகிறோம். அப்படி பார்த்தால் 234 மாவட்டங்களுக்கும் 20-21 பேர் என்று கணக்கு வைத்துக் கொண்டால் இந்த மாவட்ட நிர்வாகத்தில் ஏராளமானவர்களுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதிகார பகிர்வு ஜனநாயகத்தின் முக்கியமான கூறுகளுள் அதிகார பகிர்வு என்பது முதன்மையானது. ஒரே இடத்துல அதிகாரம் குவிஞ்சு இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த ரெவென்யூ மாவட்டத்துக்கும் ஒருத்தர் மாவட்ட செயலாளர்னா அவர் மட்டுமே அந்த ரெவென்யூ மாவட்டத்தில் இருக்கிற 9 சட்டமன்ற தொகுதிகள், அது 10 சட்டமன்ற தொகுதிகளை அவர் தான் நிர்வாகம் செய்வார். அவர் கீழே ஒரு 15 பேர் 20 பேர் இருப்பாங்க. அவ்வளவுதான் மொத்தத்துக்கு. இன்றைக்கு அதை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறோம். ஏராளமானவர்களுக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கிறோம். மாநில செயலாளர்கள் பொதுவாக எந்த கட்சியிலும், தேசிய கட்சிகளில் மாநில செயலாளர் பொறுப்பு உண்டு. மாநில கட்சிகளில் மாநில செயலாளர் என்கிற பொறுப்பு கிடையாது. திமுக, அதிமுக இதெல்லாம்
துணைநிலை அமைப்புகள் மட்டும் இருக்கும், கட்சியில் இருக்காது. நம்முடைய கட்சியில் மண்டல செயலாளர்கள் என்ற ஒரு புதிய பொறுப்பை அறிவித்திருக்கிறோம். ஒரு பார்லிமெண்ட், ஒரு மண்டலம், 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மண்டல பொறுப்பாளர். துணைநிலை அமைப்புகள் அனைத்துக்கும் மாநில செயலாளர்கள் கூடுதலாக 3 பாராளுமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாநில செயலாளர் என்ற அடிப்படையில் 13 மாநில செயலாளர்கள், 39 தொகுதி 13 மாநில செயலாளர்களை நியமனம் செய்திருக்கிறோம். இப்ப கூடுதலாக பலருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதைவிட முக்கியமான இன்னொரு புதுமை என்னவென்றால், பொதுவாக ஆண் மைய அணுகுமுறை அப்படிங்கிறது தான் எல்லா தளங்களிலும் உண்டு. அதாவது மென் சென்ட்ரலைஸ்ட் அப்ரோச், மேல், அதாவது ஆண் மைய அடிப்படையில் சிந்தனை. யாருக்கு எந்த பொறுப்புகளை நியமித்தாலும் ஆண்களை நியமனம் பண்றது, வேணா பெண்களை துணையா போடுறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கடந்த முறையே நாம் அறிமுகப்படுத்தியது, ஒரு ஆண் மாநில செயலாளர் என்றால் அவருக்கு நேராக ஒரு பெண் மாநில செயலாளர், இரட்டை மாநில செயலாளர். அதை 3 அமைப்புகளுக்கு முன்பு அறிவித்தோம். இளைஞர் அணி, அதாவது இளைஞரத்தில் எழுச்சி பாசறை, மாணவர் கழகம், முற்போக்கு மாணவர் கழகம், தொழிலாளர் விடுதலை முன்னணி, இந்த 3 அமைப்புகளுக்கு மட்டும் இணை துணை என்று இல்லாமல் மாவட்ட செயலாளர் 2 பேர், மாநில செயலாளர் 2 பேர், பெண்கள் சரிபாதியான மக்கள் தொகை கொண்ட சமூகம் என்கிற நிலையில் பெண்களை அமைப்பாக்குவதிலே ஆண்களுக்கு இருக்கிற சிக்கல்களை தகர்க்க, பெண்களோடு இன்னும் நெருக்கமாக சென்று கிராமப்புறங்களில் அவர்களை அமைப்பாக்க, அரசியல் படுத்த வாய்ப்பு தரும் வகையில் 3 அமைப்புகளுக்கு மட்டும் அதை அறிமுகப்படுத்தினோம். அதை நம்முடைய கட்சி முழுமையாக ஏற்றுக்கொண்டது. 10% பெண்களுக்கு மாவட்ட நிர்வாகம், 10% தலித் அல்லாதவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம், 25% 45 வயதுக்கு குறைவாக இருக்கிற இளைய தலைமுறையினருக்கு வாய்ப்பு. இதையெல்லாம் அறிமுகப்படுத்தியது முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்தியாவிலேயே எந்த அமைப்பிலும் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. இந்த முறை அதை விரிவுபடுத்தி இருக்கிறோம். இந்த 3 இயக்கம் விரிவுபடுத்தி இப்ப வழக்கறிஞர் அணியில் அது மாதிரி சமமாக கொண்டு பொறுப்பாளர்களை நியமனம் செய்யும்போது ஒரு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மாநில துணை செயலாளர் போட்டா பெண்ணிலும் ஒரு மாநில துணை செயலாளர், அதுல இணை துணை அப்படின்னு. அதுக்கப்புறம் மற்ற மாவட்ட அளவில் வேற பொறுப்புகள் போட போறோம், மாவட்ட அமைப்பாளர்கள், அதிலும் அதே மாதிரி 2 பேர். இப்போ சமமா பெண்களுக்கான வாய்ப்பை நாம் தருகிற போது, பெண்கள் அமைப்புக்குள்ளே வருகிற போது, பெண்கள் அரசியல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு மேலும் பெருகுகிறது. அப்பதான் அவங்க எம்பவர் ஆக முடியும். எல்லாம் அரசாங்கத்திலே மட்டுமே எம்பவராக முடியும் என்று இருக்கக்கூடாது. நம்முடைய கட்சியிலும் இந்த அதிகார பரவலாக்கத்தை செய்ய வேண்டும் என்பது ஒரு முதன்மையான கொள்கை நிலைப்பாடாக நாம் மேற்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தில் இன்றைக்கு இவ்வளவு பேர் பெண்கள் பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தில் கூடுதலாக என்ன செய்திருக்கிறோம் என்றால், ஒரு நாடாளுமன்றத்திற்கு ஒரு மாநில துணை செயலாளர் என்று பிற அணிகளில் நாம் நியமனம் செய்கிற நிலையில், வழக்கறிஞர்கள் சங்கத்தில் மட்டும் ஒரு பாராளுமன்றத்திற்கு 2 பேர் மாநில துணை செயலாளர்களாக நாம் நியமனம் செய்கிறோம். இதெல்லாம் மேலோட்டமா பார்த்தா என்ன, இவ்வளவு பேரை போட்டா எப்படி துண்டறிக்கிற பேர் போடுறது, சுவரட்டியில பேர் போடுறது, எப்படி ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் உருவாகும். எல்லோரும் நம் சகோதரர்கள் என்று நாம் எண்ண தொடங்கினால் எல்லோருக்கும் இடம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. எல்லோரையும் நாம் அதிகாரமான பீடத்தில் அமர வைத்து அழகு பார்ப்பதில் ஒரு தலை நிமிர்வு உருவாகும். ஆகவே இந்த அதிகார பரவலாக்கத்தை தலைமை எடுத்த இந்த முடிவை, இந்த நிலைப்பாட்டை மனமுவந்து ஏற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் குறிப்பாக்குகிறேன்.
இந்த புரிதலோடு நீங்கள் களத்திற்கு செல்ல வேண்டும். அப்புறம் என்ன செயல் திட்டம் என்பதை பின்னர் நாம் வரையறுத்துக் கொள்ளலாம். தேர்தல் முடியட்டும், மறுபடியும் நாம் கூடி பேசப் போகிறோம். அப்போது நாம் நம்முடைய பணிக்களம் என்ன என்ன என்பதை நாம் வரையறை செய்து கொள்ளலாம். எப்படி செயல்பட போகிறோம் என்கிற செயல் திட்டங்களை நாம் வரையறுத்துக் கொள்ளலாம். இது ஒரு பகுதி. இரண்டாவது, தமிழ்நாடு பார் கவுன்சில் தேர்தல். ஒவ்வொரு முறையும் நாம் தேர்தலை எதிர்கொள்ளுகிற போதெல்லாம் இந்த அணியின் மாநில செயலாளராக அன்றைக்கு பொறுப்பேற்றிருந்த, முதன்மை செயலாளராக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிற பார்வேந்தன் சுதந்திரமாக முடிவெடுப்பார். முடிவெடுக்க நாம் அனுமதித்திருக்கிறோம். ஆகவே யாரை வேட்பாளராக தேர்வு செய்வது என்பதை கடந்த பார் கவுன்சில் தேர்தலின் போதும் அவரை தான் முடிவு செய்தார். அவரே போட்டியிட்டார் என்று கருதுகிறேன். அதை ஒட்டி அவர் இது போன்ற சில நிகழ்வுகளை ஒருங்கிணைத்தார். அதிலே நான் பங்கேற்றேன், கலந்து கொண்டேன். இந்த முறை தேர்தல் அது பற்றி நான் எதுவும் சிந்திக்க நேரமும் இல்லை. அதை பற்றி அவரிடத்தில் நான் தொடர்பு கொண்டு பேசவும் வாய்ப்பில்லாத நிலை இருந்தது. ஒருமுறை வழக்கறிஞர் சுமதி அவர்கள் என்னிடத்தில் இதுபோல் நான் போட்டியிட விரும்புகிறேன், ஏற்கனவே அதற்கான அறிவிப்புகளை செய்து நான் சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வருகிறேன், கட்சி சார்பாக போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார். நான் உடனே சொன்னேன், இதற்கென்று ஒரு சங்கம், நம்முடைய சங்கம் இருக்கிறது, மாநில செயலாளர் இருக்கிறார், பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். இது குறித்து அவர்தான் முடிவு செய்வார். அவரை நீங்கள் சந்தித்து பேசுங்கள், இல்லை நீங்களே சொல்லுங்கள் என்று சொன்னார். நான் சொல்லுவதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் போய் சந்திக்க வேண்டும். அதிலே ஒரு நெருடல் இருக்கிறது. இதுவரை நீங்கள் கட்சியிலும் எந்த பொறுப்பிலும் இல்லை, சங்கத்திலும் எந்த பொறுப்பிலும் இல்லை. ஆகவே பார்வேந்தன் எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்வார் என்று எனக்கு தெரியவில்லை. முதலில் நீங்கள் மாநில செயலாளர் பார்வேந்தனை சந்தியுங்கள் என்று நான் அவருக்கு வழிகாட்டினேன். அவர் பார்த்தார். பிறகு டெல்லிக்கு என்னை சந்தித்தார். நான் மறுபடியும் சொன்னேன், இது பற்றி சங்கம் தான் முடிவு செய்ய வேண்டும், மாநில செயலாளர் தான் முடிவு செய்ய வேண்டும். அவரோடு பேசுங்கள், உங்கள் கோரிக்கையை வையுங்கள். நீங்கள் நீண்ட காலமாக இந்த இயக்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறீர்கள் என்பதை அவருக்கு எடுத்துச் சொல்லுங்கள். கட்சியிலே பொறுப்பில் இல்லாமல் இருக்கலாம், சங்கத்தில் பொறுப்பில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த இயக்கத்தின் மாநாடுகளில், போராட்டங்களில் பங்கேற்ற விவரங்களை எடுத்துச் சொன்னால் அவருக்கும் உங்களை தெரியும். ஆனால் பொறுப்பில் இல்லை என்கிற ஒரு மைனஸ் இருக்கிறது, குறைபாடு இருக்கிறது. எனவே சொல்லுங்கள் என்று நான் வழிகாட்டினேன். அதன் பிறகு அவரோடு பேசி, பிறகு அவர் என்னிடத்திலே இருவரும் பேசிய போது அவர் திமுக தரப்பிலிருந்து நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது என்ற கருத்தை சொன்னார். யார் சொன்னது என்ற போது என்ஆர் இளங்கோ, அவர் வழக்கறிஞர் அணியில் உள்ள பொறுப்பாளர். இன்னும் சொல்ல போனால் அவர்தான் முதலில் என்னை தொடர்பு கொண்டார். அதாவது பார்வேந்தன் சொல்வதற்கு முன்பே என்னை அவர் ஒரு நாள் தொடர்பு கொண்டார். அவருக்கு நான் சொன்னேன், இது தொடர்பாக எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் பார்வேந்தன் என்னிருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள், இல்லை என்றால் நான் அனுப்புகிறேன், அவரிடத்தில் சொல்லி உங்களை அழைக்க சொல்லுகிறேன் என்று சொல்லியிருந்தேன். எது தொடர்பாக என்று கேட்டபோது, தமிழ்நாடு பார் கவுன்சில் தேர்தல் தொடர்பாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, நாம் ஒரு சிண்டிகேட் மாதிரியான ஒரு கூட்டணி உருவாக்கி நாம் தனித்தனியாக நின்று வாக்குகளை சிதறடிப்பதை விட எல்லோரும் சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டால் நாம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. இது குறித்து தான் பேச வேண்டும் என்று சொன்னார். அப்போது நான் பார்வேந்தன் அவரிடத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு அது குறித்து விவாதிங்கள் என்று சொல்லிவிட்டேன். பிறகு எனக்கு கிடைத்த தகவல், அவர் 2 பேரை நிறுத்த சொல்கிறார். உங்கள் சங்கத்தில் இருந்து 2 பேர் பட்டியலை கொடுங்கள், 2 பேரை நிறுத்த சொல்லுங்கள் என்று
கேட்டதாக பார்வையாளரிடத்தில் சொன்னார். உடனே நான் அவரை தொடர்பு கொண்டு என்ன விவரம் என்று கேட்டேன். ஆமாம், உங்கள் கட்சியிலிருந்து உங்கள் சங்கத்திலிருந்து 2 பேரை நியமனம், அதாவது பரிந்துரையுங்கள். அந்த 2 பேரில் ஒருவர் சொந்தமாக ஒரு 500 வாக்குகளை பெறக்கூடியவராக இருக்க வேண்டும். ஒருவர் புதிய வேட்பாளராக கூட இருக்கலாம். நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னார். அந்த விவரத்தை உடனடியாக பார்வையாளரிடத்தில் நான் தொடர்பு கொண்டு சொன்னேன். அவருக்கு பதில் சொல்லுகிற போது நான் சொன்னேன், சொந்தமாக 500 வாக்குகள் பெறக்கூடிய தகுதி உள்ளவர்கள் எங்கள் கட்சியில் யாரும் இல்லை. வேட்பாளர்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வேலை செய்தால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே வாக்குகளை திரட்டுவதற்கு பொருளாதார வலிமையோ அல்லது தனிப்பட்ட செல்வாக்கோ இல்லை என்று சொன்னபோது அவர் அடுத்த வார்த்தை சொன்னார், இல்ல பார்வையந்தருக்கு அந்த செல்வாக்கு இருக்கிறது, எல்லா அசோசியேஷன்லையும் அவருக்கு தொடர்பு இருக்கிறது, அவர் ஒரு ஆள், அவரோடு இன்னொரு ஆள், யாராவது ஒரு பெண், இப்படி நீங்கள் பரிந்துரை செய்தால் நல்லது என்று சொன்னார். உடனே இவரை தொடர்பு கொண்டு அவரே இப்படி சொல்லுகிற போது நீங்கள் ஏன் தயக்கம் காட்டுகிறீர்கள், நீங்களே ஒரு வேட்பாளராக இருங்கள் என்று சொன்னேன். அவர் முடியாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இல்ல நீங்க நில்லுங்க, நான் சொல்றேன் நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சுட்டேன். சரி நான் சொல்லிட்டார். ஆனா அவர் பரிந்துரைத்து அனுப்பவில்லை. மறுபடியும் என்ஆர் இளங்கோவிடமிருந்து அழைப்பு. பிறகு நான் இவரை தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு வேட்பாளர், இன்னொரு வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்யுங்கள். சுமதி கேட்கிறார். அவர் ஏற்கனவே தன்னை வேட்பாளர் என்று சமூக ஊடகங்களில் அறிவிப்பும் செய்துவிட்டார். நம்மோடு நீண்ட காலமாக பயணிக்கிறார். அவரை பரிசீலியுங்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். பிறகு அவர் உறுதிபட சொல்லிவிட்டார், அண்ணா நான் 2 பேர் யாருன்னு நான் சூஸ் பண்ணி போட்டுக்கிறேன், ஆனா நான் நிக்கல அப்படின்னு சொல்லிட்டார். சரி, கட்டாயப்படுத்த முடியாது. இப்ப யாரை போட போறீங்கன்னா, அப்ப அவர் சொன்னாரு, இது மாதிரி விவேகானந்தன் ஒரு பக்கம் அங்கேயே முக்கியமான இருக்காரு, தென் மாவட்டங்களில் யாராவது ஒருத்தர் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். இப்ப இந்துமதி வழக்கறிஞர் அவரும் அவங்களுக்கு கேட்கறாங்க, இதுல இருந்து யாராவது ஒருத்தரை தேர்வு பண்ணலாம், சுமதி ஒரு ஆளை போட்டுடலாம், 2 பேர் போட்டுடலாம். சரி, அப்ப தேர்வு பண்ணி முடிவு பண்ணி அறிவிங்க. அறிவிச்சிருவாங்க, அறிவிச்சிருங்க. அப்ப சுமதி இந்துமதி 2 பேரையும் எழுதி என்ஆர் இளங்கோவுக்கு அனுப்பியாச்சு. செய்தி வெளியிட்டாச்சு. இதற்கு பிறகுதான் அவங்க டெல்லிக்கு வராங்க. யாரு? சுமதி. 2 பேரை போட்டா ஜெயிக்கிறது கஷ்டம் சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் போட்டாதான் சரியா இருக்கும், எனக்கு இந்த வாய்ப்பை இந்த முறை கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நான் மறுபடியும் சொன்னேன், இந்த முடிவை வந்து மறுபடியும் அவர் பார்வையந்தன் தான் எடுக்கணும், அவர் சங்க செயலாளர், நீங்க அவருக்கு தான் பேசணும். அப்ப பார்வையந்தன் என்ன சொன்னாரு, அண்ணா நான் வந்து ஒரு கூட்டம் ஜூம்ல ஒருங்கிணைக்கிறேன், அந்த கூட்டத்தில் நான் பேசுகிறேன், 2 பேரையும் போட்டு நம்ம 2 பேரையும் ஜெயிக்க வைப்போம். அது வந்து ஒருத்தர் தான் வந்து ஜெயிக்க வைக்க முடியும்லாம் ஒன்றும் கிடையாது, நாம கொஞ்சம் ஆர்டர் பண்ணா போதும், நீங்க ஒரு 6 இடத்துலயாவது பேச வேண்டியிருக்கும், நான் ஏற்பாடு பண்றேன், நீங்க வந்தா போதும்னு சொன்னார். சரி, ஜூம் மீட்டிங் நடத்துங்க. இப்போ நான் டெல்லியில் இருக்கும்போது ஜூம் மீட்டிங் நடந்துச்சு. எல்லாருமே வரவேற்று பேசியிருந்தாங்க. விவேகானந்தன் உள்ள பூந்தார். அவர் குறுக்கிட்டு தடாலடியா, இல்ல அப்படிலாம் முடியவே முடியாது, 2 பேர் என்ன ஜெயிக்க முடியாது, யாராவது ஒருத்தர் அறிவிங்க, இந்துமதி இல்லைன்னா சுமதி, யாராவது ஒருத்தர் அறிவிங்க, இதை மறுபரிசீலனை செய்யுங்க, 2 பேர் முடியாதுன்னு அவர் சொன்ன பிறகு இது ரிவ்யூவுக்கு வந்துருச்சு. அப்ப இவங்க ஜூம்ல லேட்டா போய் ஜாயின் பண்ணி இவங்களும் பேசியிருக்கிறாங்க. இந்த நிலையில இப்போ 2ன்னு அறிவிச்ச பிறகு 1 எப்படி அறிவிக்கிறதுங்கிற ஒரு பிரச்சனை. அப்ப சில நம்முடைய வெல்விஷர்ஸ், பார் கவுன்சில், மற்ற மூத்த வழக்கறிஞர்கள், திமுக தரப்புல அவங்க எல்லாமே 2 பேரை போட்டா ஜெயிக்கலாம், ஒருத்தரா இருந்தா கட்டாயம் ஜெயிக்கலாம், அதனால நீங்க ஒருத்தரா நீங்க அறிவிச்சதுதான் பெஸ்ட் அப்படின்னு. அப்ப இவர் என்ன பண்ணாருன்னா, இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு நான் பேசுறேங்க, பேசிட்டு தான் அவர் முடிவு பண்ண முடியும். 2 பேர்த்தையும் பேசிய பிறகு எனக்கு அவர் சொன்ன தகவல், இந்துமதி நான் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு, இதுமே அவங்க ரொம்ப இளமையா இருக்காங்க, இவங்க கொஞ்சம் வயது மூப்பு நிலையில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டோம், எனவே சுமதி அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு. சரி, அவங்க இந்துமதி ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கன்வின்ஸ் பண்ணிட்டு நீங்க அறிவிங்க. அதன் பிறகுதான் சுமதின்னு அவர் அறிவிக்கிறார். நான் வந்து நம்முடைய கலைவாணர் அவர் நிகழ்ச்சி ஒன்று முடிச்சுட்டு கீழே வெளியே வரும்போது சுமதி வந்து ஒரு பேப்பரை காட்டினாங்க. என்னன்னு கேட்டேன், சிங்கிளா முடிவாயிடுச்சு, இதில் நீங்க கையெழுத்து போடணும். பார்வையந்தன் சொல்லிட்டாரா? இல்லை, எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணியிருக்காங்க.
பார்வேந்தர் உங்களோட கையெழுத்து வாங்க சொன்னார். கையெழுத்து போட்டாச்சு. இப்படிதான் அந்த தேர்வு நடந்தது. ஒரு வேட்பாளரை தேர்வு செய்வதில் எவ்வளவு சிக்கல், அதுவும் தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு இப்ப எம்எல்ஏவுக்கு எப்படி நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு தொகுதியும் 10-15 பேர் 20 பேர் விருப்பம் ஒன்று கொண்டு வருகிறாங்க. வாங்க போற தொகுதி எத்தனை தெரியல, 234 தொகுதிகள் வாங்க வந்துருக்காங்க. தூக்கமே கிடையாது. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கூட தூங்குறது இல்லை. 2:30 மணிக்கு போனாலும் கும்பல் வந்து நிற்காங்க. எந்த ஹோட்டல்ல போய் நம்ம தெரியாம போய் ரூம் போட்டுட்டாங்கனாலும் 1/2 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு காலையில் அப்படிதான் வெளியே வர கீழே பார்த்தா ஒரு 30-40 பேர் இருக்கிறாங்க. கடுமையாக அவங்க சத்தம் போட்டுவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காதப்பா, எங்களை தேடி தேடி இருக்கிற இடம்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆக இந்த பார் கவுன்சில் இன்னைக்கு வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற சுமதி அவர்கள் பஞ்சமி நிலவீழ்ப்பு இயக்க நடவடிக்கையின் போது அண்ணன் ஜெயகரன் ஜோசப் அவர்களின் அலுவலகத்தில் சந்தித்திருக்கிறேன். அவங்க அதை ரீகால் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சென்னையில் இருக்கிற ஒரு அலுவலகத்தில் சந்தித்திருக்கிறேன். அவர் இல்லை, ஒரு காலமாக இருக்காங்க. அதன் பிறகு வந்து இவங்க நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வந்திருக்கிறாங்க. பொறுப்பு அவங்க கேட்டதில்லை, நம்ம கொடுத்ததில்லை. வழக்கறிஞர் சங்கத்திலையும் பொறுப்பு அவங்க கேட்டதில்லை. ஆனால் அவங்க பங்கேற்காத நிகழ்ச்சிகள் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு எல்லா மாநாடுகளுக்கும் வந்திருக்கிறார். அந்த அறிமுகத்தை வைத்து அல்லது அந்த தொடர்புகளை கட்சியில் ஆற்றிய அந்த பங்கேற்பு பணிகளை வைத்து என்னை கட்சியின் வேட்பாளராக நீங்கள் அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் இதை கிளைம் பண்ணாங்க. இதைதான் நான் நம்முடைய பார்வேந்தர் மன்றத்திலே எடுத்துரைக்க சொன்னேன். ஏன்னா அவர் சங்கத்தில் ஏற்கனவே அந்த ஆஸ்பிரன்ஸ் யார் வந்து வேட்பாளராக போட்டுங்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்காம பொருட்படுத்தாம தலைமையிலிருந்து திடீர்னு ஒரு அறிவிப்பு செய்ய முடியாது. மாநில செயலாளருக்கும் தெரியாம அப்படி செய்ய முடியாது. நான் ஒரு முடிவெடுத்து அதை திரிக்கிற வழக்கம் என்கிட்ட கிடையாது. அதனால வந்து ஜனநாயக பூர்வமா இது ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு வேட்பாளர் தேர்வு நடக்க வேண்டும், அது ஒரு டிரான்ஸ்பரண்டா நடக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட 2 மாதம் இது உருண்டு ஓடிச்சு. 1.5 மாதத்துக்கு மேல இந்த பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஒரே டென்ஷனே சொல்லலாம். இப்ப வழக்கறிஞர் உதயகுமாரும் இந்துமதியும் அறிவிக்க போற ஒரு நாள் 2 நாளுக்கு முன்பு தான் என்ன வந்து பார்த்தாங்க. அது என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்வேந்தரை பார்த்தா போதும். ஏன்னா இந்த விவகாரங்களில் பெருசா கட்சி தலையிட்டு ஒரு வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய அளவுக்கு இதுக்கு நம்ம பெருசா ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. அதனால கூட அவர் வந்து சரி பார்வேந்தரை பார்த்தா போதும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். என்ன வந்து பார்க்கல. எனக்கு 2 நாட்களுக்கு முன்னாலதான் வாட்ஸ்அப்ல ஒரு லாங் மெசேஜ், பெரிய ஒரு செய்தி அனுப்பி எனக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுக்கணும், நான் தான் வந்து கட்சியில போராடி இருக்கிறேன், வழக்கு கேஸ் வந்திருக்கிறேன், என் மனைவியை நான் நிப்பாட்டுகிறேன், அதனால எனக்கு அந்த வாய்ப்பை கட்டாயம் தரணும் அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். அப்ப நான் என்னங்க பார்வேந்தர் போன் அடிச்சு இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கேன்னா, சரி நான் பேசிக்கிறேன், இப்பதான் வந்து உங்கள்கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க, என்கிட்ட தொடர்பில் இருக்கிறாங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு என்னோட தொடர்பு இல்லை. அப்புறம் 2 அறிவிக்கப்பட்ட உடனே நன்றி தெரிவிச்சு ஒரு மெசேஜ் போட்டார். ஒரு 1 மாத்த உடனே என்ன நேரம் வந்து பார்த்தார். நான் சொன்னேன், நீங்க ஒத்துக்கிட்டதுனால தானே 1ன்னு முடிவாயிருக்கு, அப்படிதான் எனக்கு வந்து தகவல். இல்ல நான் ஒத்துக்கல, நான் மறுத்துட்டு தான் வந்தேன், 2 பேரும் தான் சொல்லிட்டு வந்தேன், இப்படி மாத்தி பேசுறேன், என்ன நான் வந்து பார்வேந்தர் பேசிக்கிறேன், நீங்க போங்க. அவங்க என் கூட கொடுத்த நோட்டீஸை வச்சு இவர்கிட்ட அவங்க கொடுத்து அதுக்கு நான் ஒப்புதல் கொடுத்த மாதிரி சோசியல் மீடியாவில் வந்துருச்சு. அதாவது மறுபடியும் 2 பேர் தாங்கிற மாதிரி வந்துருச்சு. ஆனா வந்து எனக்கு வந்து முறையிட்டாங்க, நான் மறுபடியும் மாநில செயலாளர் போய் பாருங்க அப்படின்னு அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தேன். மறுபடியும் அந்த சிக்கல் தீரலைங்கிற கவலை எனக்கு இருந்துச்சு. அப்புறம் அவங்களும் வேட்புமனு தாக்கல், இவங்களும் வேட்புமனு தாக்கல். அவங்கள வித்ரா பண்ண சொல்லி பார்வேந்தன் கேட்கிறார், அவங்க வித்ரா பண்ணல.
இப்போ ஒருத்தர் நின்னாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு முடிவு நாம எடுத்துட்டோம். ஒரு நீண்ட விவாதங்களுக்கு பிறகுதான் முடிவு எடுத்தோம். யார் மீதும் எந்த முடிவும் திணிக்கப்படவில்லை, எந்த இன்ஃபுளுன்ஸும் கிடையாது. திருமாவளவன் முடிவெடுத்து விட்டார், அதனால் நாங்க ஏத்துக்கிட்டோம் அப்படின்லாம் கிடையாது. திருமாவளவன் முடிவெடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் மாநில செயலாளரோடு ஒரு முறைக்கு பல முறை விவாதிக்கப்பட்டது. சுமதிக்கு வாய்ப்பில்லை என்கிற நிலையும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. கட்சியிலும் நீங்கள் பொறுப்பில் இல்லை, சங்கத்திலும் பொறுப்பில் இல்லை, எப்படி நாங்கள் உங்களை தேர்வு செய்வது என்கிற கருத்தும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு அவர் தன்னுடைய பங்கேற்பை வெளிப்படுத்தினார். பிறகு பலரும் கேட்கிறார்கள் என்று பார்வையின் இடத்துல அப்ப யாராரு கேட்கிறாங்க அப்படிங்கும் போது மகேஸ்வரி பேரையும் சொன்னார். மகேஸ்வரி கேட்கிறாங்க, வேற யாரு கேட்கிறா? விவேகானந்தர் தென் மாவட்டங்களில் தஞ்சை பகுதியில் யாராவது அவரை நிப்பாட்டலாம், ஒரு ஆண் அப்படின்னு நினைச்சா அவரை நிப்பாட்டலாம். இல்ல ஒரே ஒரு பெண்ணை கொண்டுனா ஏன் வழக்கறிஞர் மாலதிய போடக்கூடாது மதுரையில அப்படிங்கிற ஒரு தகவலை என்ன சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், அவங்க இதுவரை என்கிட்ட கேட்கவும் இல்லை, என்னோட எதுவும் கருத்து பகிர்ந்து கொள்ளவில்லை. அப்படிலாம் வேண்டாம், அப்படி கேட்டா கூட வேண்டாம், அதை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆகவே ஒரு நீண்ட விவாதத்திற்கு பிறகுதான், விவாதங்களுக்கு பிறகுதான், கலந்துரையாடலுக்கு பிறகுதான், இணைய வழி கலந்துரையாடலுக்கு பிறகு, நேரிலே இரு தரப்பையும் அழைத்து வைத்து பேசிய பிறகு ஒரு டெமோக்ராட்டிக் பேஸ்ட் டெசிஷன், ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு முடிவுதான் எடுக்கப்பட்டது. நீங்க எல்லாமே அட்வொகேட்ஸ், எப்படி விவாதிக்கணும்னு உங்களுக்கு தெரியும், எப்படி ஆர்குமெண்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். நீங்க கன்வின்ஸ் ஆகாம ஒரு வேலையை செய்ய முடியாது, அப்படி செய்யவும் கூடாது. இப்ப இந்த முடிவு எடுக்கப்பட்டதனுடைய பின்னணி, இந்த பேக்ரவுண்ட் கட்டாயம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எனவேதான் இதை வெளிப்படையாக நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். இப்படி எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லிக்கொண்டு கலைத்து விடக்கூடாது, வாக்குகளை சிதறடித்து விடக்கூடாது. எடுத்த முடிவு ஜனநாயக பூர்வமாக எடுக்கப்பட்ட முடிவு. இன்னொரு போட்டியாளரை கலந்து பேசாமல் எடுக்கவில்லை, கலந்து பேசி எடுக்கப்பட்ட முடிவு. அவருக்கு வேறு வாய்ப்புகள் தரப்படும் என்ற வாக்குறுதியும் அளிக்கப்பட்டது. பாரவேந்தர் அவர்கள் நம்ம எலெக்ஷன்ல ஒருவேளை ஜெயிச்சு நம்முடைய கூட்டணி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா அரசு வழக்கறிஞர்களை கேட்டு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரியான பேனல் அட்வொகேட்டா எப்படியாவது போராடி தலைவர் மூலமாக நம்ம வாங்கிக்கலாம். நீங்க ரொம்ப யங்ஸ்டராகவும் இருக்கிறீங்க, அதனால நீங்க விட்டு கொடுங்க அப்படிங்கிற வரையிலும் பார்வையர் பேசினார். உண்மைதானே? பேசுறீங்க. எந்த அளவுக்கு இங்க டெமோக்ராட்டிக்கா நடந்திருக்குங்கிற விஷயத்தை அவங்க கட்சியிலோ அல்லது சங்கத்திலோ பொறுப்பாளராக இல்லாமல் இருந்தார் என்பது உண்மை. ஆனால் நம்முடைய கட்சி நடவடிக்கைகளில், நிகழ்வுகளில், போராட்டங்களில், மாநாடுகளில் அவர் பங்கேற்றார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இப்ப போட்டியாளர் பல பேர் இருக்கிறாங்கன்னா அந்த பல பேர்ல இப்ப மகேஸ்வரி கூப்பிட்டு சொன்னாரு, சரி விவேகானந்தன் அவர் வேண்டாம், மாலதி தேவையில்லை, இப்ப 2 பேர் தான். இப்ப இந்த 2 பேருக்கு இடையில அவங்க டூ யங், ரொம்ப இளம் வயதில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்த தேர்தல் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம இவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது. இப்போ இவங்களை கன்சிடர் பண்ணலாங்கிற ஒரு நிலையில தான் இந்த கலந்துரையாடல் நடந்தது. ஒரு முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். அவர் வித்ரா பண்ணவில்லை என்ற நிலையில் என்கிட்ட வந்தாங்க. அப்ப பார்வையில் வரல. இப்போ வித்ரா பண்ணலன்னா பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒழுங்கு நடவடிக்கை தான் எடுக்கணும், வேற வழி இல்லைன்னா எலெக்ஷன். சட்டமன்ற தேர்தல் அப்படிதான். ஐயாசாமி ஒரு தம்பி, நல்ல தம்பி தான், அவர் திடீர்னு திட்டக்குடி மங்களூருக்கு திட்டக்குடியில் போய் ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டார். திரும்ப பெரும்பான்மை திரும்ப பெறல, கட்சி விட்டு நடவடிக்கை எடுத்தோம். அதோட ஒரு வேகமா வேற ஒரு கட்சியில் போய் சேர்ந்தார்.
திருவிடைமருதூர் திமுகவுக்கு தான் ஒதுக்குனாங்க, நமக்கு ஒதுக்கல. நான் வாங்கினா அவருக்கு கொடுக்கணுமேங்கிறதுனால வாங்காம விட்டுட்டுன்னு தானா கற்பனை பண்ணிட்டான் தஞ்சை அரசன். அவனா கற்பனை பண்ணிட்டான். நாம் எவ்வளவு கேட்டோம் ஃபைட் பண்ணோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஒரே வார்த்தை சொன்னார், எங்களுக்கு வேட்பாளர் இருக்காரு கோவிஷையன், அவருக்கு தான் இந்த சீட்டு, நீங்க அதை கேட்காதீங்க, வேற ஏதாவது கேளுங்க அப்படின்னாரு. கலைஞரும் சரி இவரும் சரி. திருவிடைமருதூர் நமக்கு கேட்கவே முடியல. அந்த இதுல என்ன பண்ணிட்டாரு, போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டார். நான் சொன்னேன், தம்பி நீங்க வித்ட்ரா பண்ணீங்க, வித்ட்ரா பண்ண முடியாதுட்டாரு. வேற வழி இல்லை, நாம நடவடிக்கை எடுத்தோம். அவர் ஒரு கட்சி தலைவராயிட்டார், நடவடிக்கை எடுத்தோம். இப்ப இது பார் கவுன்சில் தேர்தல், 2 வேட்பாளர் அவரும் என்னோட நின்று போட்டோ எடுத்திருக்காங்க, இவங்களும் என்னோட போட்டோ எடுத்திருக்காங்க. 2 பேரும் உங்கள்ட்ட ஓட்டு கேட்கறாங்க. நம்ம கட்சி பொறுப்பாளர்கள் 2 பேரையும் சந்திச்சு வாழ்த்து சொல்றீங்க. இந்த கன்ஃபியூஷன் இருக்கும்போது, இந்த குழப்ப நிலையை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை வருகிற போது, இல்ல இதுதான் அதிகாரபூர்வமான வேட்பாளர், இவர்கள் மீது நாம் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இயல்பாக எழுகிறது. அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் மாநில செயலாளர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதை காட்டினாங்க, அறிவிச்சாச்சாங்க, ஏற்கனவே பேஸ்புக்ல போட்டாச்சுன்னா சரி ரைட். ஆகவே இப்போது நம் கட்சியின் சார்பில் அல்லது சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் ஒரே வேட்பாளர் தான் போட்டியிடுவார். இதில் உங்களுக்கு, அதாவது இந்த வேட்பாளரை தேர்வு செய்வதில் உங்களுக்கு இதற்கு மேலும் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட, நான் சொன்னதில் உங்களுக்கு இன்னும் உடன்பாடு ஏற்படவில்லை என்றாலும் கூட, 100 விழுக்காடு என்ன நடந்ததோ அதையே உங்களிடத்தில் நான் பேசியிருக்கிறேன். எல்லாவற்றையும் கடந்து இந்த முறை நாம் தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்குள் போக வேண்டும். எனவே இப்ப நான் சொன்ன கதையில் பூரா மறந்துருங்க. எலெக்ஷன் 30ஆம் தேதி, இருப்பது 6 நாட்கள் தான். இந்த 6 நாட்களில் நீங்கள் ஒவ்வொரு வந்திருக்கிறது ஒரு 250 பேர் வந்திருக்கிறீங்க. ஆளுக்கு 4 வாக்குகளாவது பெற்றால்தான், உங்க வாக்குகளோடு சேர்த்து 5 வாக்குகள் பெற்றால்தான் நாம் வெற்றி பெற முடியும். நான் ஒரு ஓட்டு போட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னு இருந்தா முடியாது. என் மூலமா 5 வாக்குகளை நான் போட வைத்தேன். 1, 3, 4 அதான் நம்பர். 1, 2, 4 124 தப்பா மறந்துடாதீங்க. நான் 1, 3, 4 சொன்னா அது மைண்ட் வச்சுக்காதீங்க. 1, 2, 4 124. இப்போ உங்க கண்ணு முன்னால நிக்கிறது 124 மட்டும்தான் நிக்கணும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு தெரியறது விசிகே தமிழ்நாடு பார் கவுன்சில்ல இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கணும். இதை நீங்கள் நெஞ்சிலே இருத்தி என்னுடைய வேண்டுகோளை நடைமுறைப்படுத்தி வெற்றியை ஈட்டித்தர வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். காந்தி போன்ற மூத்த வழக்குரைஞர்களுக்கு இப்போது பொறுப்பு வழங்கவில்லை என்கிற வருத்தம் இருக்கிறது. வேறு ஏதேனும் பொறுப்பு உங்களுக்கு கட்டாயம் கிரியேட் செய்யப்படும், உருவாக்கி தரப்படும். எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் என்கிற அதிகார பரவலாக்க நடவடிக்கையை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். எனவே உங்களுக்கும் அதில் இடம் உண்டு என்பதை சொல்லி, பொறுப்பு சில மாவட்டங்களில் சிலருக்கு கிடைக்கவில்லை என்கிற வருத்தம் இருக்கிறது. அவர்களெல்லாம் நீங்கள் தான் சமாதானப்படுத்தி உரிய நேரத்தில் அவர்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை சொல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டு, வேட்பாளர் சுமதி அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். 124 எண் வெற்றி பெற வேண்டும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.